பண்ணுவா. என்ன அப்படி பாக்குற? ஆபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போறேன். அதுக்கு கொடுத்திருக்க ஷர்ட்ட பாரு. ஏதோ பிச்சை கேட்க போற மாதிரி இருக்கு. என்னங்க நீங்க குளிக்க போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டல, இந்த ட்ரெஸ் வேணும் தானே நீங்க சொன்னீங்க. நான் சொன்னா நீ அப்படியே கொண்டு வந்துருவியா? அட, வீட்டுக்காரரு ஒரு மீட்டிங்க்கு போறாரு, நல்ல டீசென்ட்டா லுக்கா அவர் அனுப்பணும்னு உனக்கு தோணல? டேய் என்னடா சொல்லு. இப்ப வினோத் விஷயத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? டேய், மனசாட்சி தொட்டு நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த ஷர்ட்ட நீங்க 2 பேரும் சேர்ந்து. சாரி முகுந்த், நாங்க டோட்டல் ஃபேமிலியா தான் எடுக்கலாம்னு போனோம். ரேணுகா தான் செலக்ஷன் பண்ணி கொடுத்தா. டேய் ஏதோ ஒன்றா. இந்த ஷர்ட் எடுக்க போகும்போது இந்த ஷர்ட் எனக்கு வேணும்னு நீயா கேட்டியா, இல்ல ரேணு செலக்ட் பண்ணி கொடுத்தாளா? அது வந்து என்ன அதுன்ட்டு? டேய் பொய் சொல்லக்கூடாது, உண்மையதான் சொல்லணும். ரேணுகா தான் எடுத்து கொடுத்தா. தட்ஸ் ரேணு. எனக்கு தெரியும் ரேணு டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு இந்த ஷர்ட் போட்டா பிரமாதமா இருக்கும்னு தெரிஞ்ச ரேணுக்கு எனக்கு இந்த ஷர்ட் போட்டா பிரமாதமா இருக்கும்னு யோசிக்க டைம் இல்ல. இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? எனக்கு தேவைப்படுற மாதிரி யோசிக்கிறதுக்கு உனக்கு டைம் இல்லைன்னு சொல்றேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரினா எனக்கு புரியல. இன்னும் அழகா காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ஏதாவது கிளியரா சொல்றீங்களா? அவர் சொல்றது உங்களுக்கு ஏதாவது புரியுதா? இந்த ட்ரெஸ்ல அவர் டீசென்ட்டா இல்லைன்னு ஃபீல் பண்றாரு. இவர் ஏதோ அபிஷியல் மீட்டிங்க்கு போறாருன்னு நினைக்கிறேன். இது கற்பூர புத்தி. கப்படு புடிச்சிட்டீங்க. என்ன இருந்தாலும் சொந்தக்காரங்க தான், வெளியாளு தான். உங்களுக்கு புரிஞ்சத நீங்க சொல்லும்போது ஏதாவது கோவம் வருதான்னு பாருங்க. ஆனா இதே வார்த்தையை நான் சொல்லியிருந்தா பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க தெரியுமா வினோத்? இப்போதெல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேற ஷர்ட் வேணும்னா சொல்லுங்க, நான் இப்பவே போய் கொண்டு வரேன். ஐயோ வேண்டாமா, நீங்க பேசிட்டு இருங்க, நானே போய் மாத்திட்டு வரேன். பாத்தியா வினோத், எங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, நீங்க பார்த்து வச்ச மாப்பிள்ளையால அங்க ரேணு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு. என்னது சொல்றது? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவர் சொல்றது எல்லாமே கரெக்ட். ஆனா பேசுற விதம் தான் கொஞ்சம் சரியில்லை. அது ஒவ்வொருத்தரோட நேச்சர். இல்ல வினோத், நிரந்தரம் ஒவ்வொரு விஷயத்துல இப்படிதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஹாய் அண்ணா, எப்படி ஹாய்டா. இருக்கீங்க? நல்லா இருக்கேன் திலகா. காலேஜ் போலையா? காலேஜ்ல இருந்து தான் வரேன். அனி, இன்னைக்கு நீங்க பண்ணி கொடுத்தீங்களே கேரட் அல்வா நிஜமாவே சூப்பரா இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஆகா ஓகோன்னு பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒருத்தன் சொன்னா கேரட் அல்வா பண்ண கைக்கு தங்க வளையல் தான் போடணும்னு சொன்னான். ஒரு நிமிஷம்டா. ஹலோ, இந்த வீட்ல எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவதான் வினோத். என் மனசுல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன அப்படியே சந்தோஷப்படுத்திடுவா. ஆமா, மத்தவங்க எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க இல்ல வினோத்? எப்படா இருக்கு இந்த ஷர்ட்? ரொம்ப பிரமாதமா இருக்கு. ரேணுகா எப்படி இருக்கு ஷர்ட்? உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரிதான். சரி சண்டை வேண்டாம். சண்டை போட்டா டைம் தான் வேஸ்ட் ஆகும். வரேன்டா. ஓகே. வினோத் இருந்து சாப்பிட்டு போ. ரேணு, எப்படியும் ஊர்ல சிக்கனே சாப்பிடாம நாக்கெல்லாம் செத்து போயிருக்கோம். நல்லா ஆக்கி போடு, சாப்பிட்டு போட்டோம். வரட்டுமா? வரேன்டா. ரோஷமுள்ள எவனாவது இவர் பேசுனது கேட்டா இந்த வீட்ல உட்காந்து சாப்பிடுவானா? ஏய் குட்டி, அம்மா. வரேன். Bye. ஹாய்ண்ணா. எங்க அண்ணன் தான் போயிட்டாரு, நீ பேச. அப்புறம் அப்படியா?
என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ ஏன் டல்லா இருக்க? ரொம்ப களைச்சு போயிருக்க. இரு, நான் போய் மோர் எடுத்து வரேன். வேண்டாமா? பரவாயில்லப்பா, நம்ம வீட்டுல தானே குடிக்கிற. இதுல என்ன இருக்கு? இந்தாப்பா, இந்த மோரை குடி. தம்பி, நேத்து என் வீட்டுக்கு போலீஸ் வந்ததுப்பா. என்ன விஷயமா? என்ன விஷயமா? அந்த ஜெனிபர் விஷயம்தான். என்னவா? அவ கர்ப்பத்தை கலைக்க என்கிட்ட வந்தாள்ல, அவ கூட யார் வந்ததுன்னு என்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்லுவேன்? அவ தனியா தான் வந்தான்னு அப்படி பூசி மொழிகி பேசிட்டேன். இப்போ நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்ச நாளைக்கு மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா இரு. ஏன்னா போலீஸ் உன் மேல ஒரு கண்ணு வச்சிருக்கு. நீ மோர் குடி கண்ணா. இந்தங்கம்மா, நான் சரிப்பா, வரேன். நீ ஜாக்கிரதையாரு போ. இவன் ஜெனிஃபர் அப்பா வேலை பார்க்குற வீட்டு ஓனர் ஆச்சே.
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.